அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் கண்ணூரில் இருக்கிற சிரக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். மாசான கெத்தான ரயில்வே ஸ்டேஷன் இது. ஃபுல்லாக நேச்சர்ஸ் பியூட்டி தான். மரம், செடி, கொடி, அப்படியே மழை வேற லேசாக தூறிட்டுருக்கா. பார்க்க அப்படியே ரம்யமான காட்சிகள் இதெல்லாம். விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. அழகாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு. இதான் இந்த ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ் ரோடு. இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனாக்கா கண்ணூர் வாழப்பட்டணம் ரோடு வந்து கனெக்ட் ஆகிடும். இப்படியே வந்து இந்த ஸ்டெப்ஸில் ஏறினா இதான் புக்கிங் ஆஃபீஸ். புக்கிங் ஆஃபீஸில் யாருமே இல்லை, பூட்டியிருக்காங்க ஃபுல்லாக. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மொத்தமாகவே 2 பிளாட்ஃபார்ம் தான். பிளாட்ஃபார்ம் 1 வந்து டுவர்ட்ஸ் மேங்களூர், அந்த பிளாட்ஃபார்ம் 2 வந்து டுவர்ட்ஸ் கண்ணூர். பிளாட்ஃபார்ம் 1 வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும், பிளாட்ஃபார்ம் 2 வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். இதோ இங்கே ஒரு பாத்வே மாதிரி இருக்குது. இந்த பாத்வேயில் இறங்கி அந்த பிளாட்ஃபார்ம் 2 கனெக்ட் ஆகிடலாம். ஆக்சுவலாக இந்த சிரக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இட் பிலாங்ஸ் டு பாலக்காடு டிவிஷன் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ். கண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்தது வரும் டுவர்ட்ஸ் மேங்களூர். ஒன்லி பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் நிற்கும். 2 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் நிற்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணூர் செருவத்தூர் பேசஞ்சர், அப்புறம் வந்து கண்ணூர் மேங்களூர் சென்ட்ரல் பேசஞ்சர், இந்த 2 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் மட்டும்தான் நிற்கும் இங்கே. இங்கே பக்கத்தில் நிறையா கோயில் இருக்குது. சிரக்கல் சிரான்னு சொல்லிட்டு ஒரு பாண்ட் இருக்குது, குளம் இருக்குது. அந்த குளத்தை சுற்றி வரைக்கும் நிறையா கோயில் இருக்குது. தன்வந்திரி கோயில் இருக்குது, அப்புறம் துர்கா கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, அப்புறம் கடலாயி ஸ்ரீ கிருஷ்ணர் கோயில் இருக்குது, அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயிலும் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலெலாம் விசிட் பண்ணுங்கள். டைம் போகிறதே தெரியாது இந்த ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்தாக்கா. ஜிலு ஜிலுன்னு காற்று அடித்து கொண்டு இருக்கிறது வேறு. சில்லுன்னு இருக்குது காற்று. இயற்கையின் அழகு தான். அங்கே மரம், செடி, கொடி எல்லாத்து மேலேயும் அப்படியே மழை சாரல் துளிகள் வந்து மேலே பட்டுட்ருக்கு. அதோடு அது அசைந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு சில்லுன்னு ஒரு காற்றடிக்குது. அப்பா, ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஜோன் இதெல்லாம். வேறு லெவல். சிரக்கல் ரயில்வே ஸ்டேஷன் மாசான ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம். கேரளானாலே மாசு தான், கெத்து தான். சூப்பரான ரயில்வே ஸ்டேஷன். அதுவும் இங்கே பாருங்கள், இங்கே வீடெல்லாம் வேறு இருக்குது. சார், இந்த வீட்டில் வாழ்கிறவங்கலாம் கொடுத்து வச்சவங்க. ஆக்சுவலாக ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் ஜாலியாக. சிரக்கல் சிரான்னு சொல்லிட்டு ஒரு பாண்டு சொன்னேன்ல, குளம். அதான் இந்த குளம் தான் அது. அழகாக இருக்குது, சூப்பராக. தண்ணி ஃபுல்லாக நிரம்பி வழியுது. இந்த குளத்தோட 4 சைடும் சில டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. வந்தால் கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள். அழகாக இருக்குது. இதான் இந்த சிரக்கல் கடலாயி ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள். மழையெல்லாம் பெஞ்சிட்டு சூப்பர் சீனரிஸாக இருக்குது. கிருஷ்ண பரமாத்மா அப்படியே உள்ளே உட்காந்துட்ருப்பார்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கசர்கோட் திருவனந்தபுரம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போச்சுல, அது மேலே அந்த மழை துளிகள் பட்டு 2 சைடும் தெளிக்குது. அதுவும் அந்த ரெட் கலருக்கும் அந்த மழை சாரலுக்கும் காம்பினேஷன் வேறு லெவலாக இருந்துச்சு. அல்டிமேட்டு. இதெல்லாம் விவரிக்கிறதுக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. அனுபவிச்சாதான் புரியும். இங்கே வந்து சூப்பரான மான்சூன், சூப்பரான கேரளா, சூப்பரான வந்தே பாரத். ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியன் ரயில்வேஸ். மனசுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ரயில் நிலையம் இது, சிரக்கல் ரயில்வே ஸ்டேஷன். அப்படியே இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் நல்லா மைண்ட்லாம் ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரீயாக ஆகிடலாம். அப்படிப்பட்ட கிளாசிக்கான அட்மாஸ்ஃபியர் இது, கேரளாஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அட்மாஸ்ஃபியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ரயில்வே ட்ராக்கு, மரம், செடி, கொடி, அப்புறம் இந்த மழைக்கு, மேகங்களுக்கு எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம். பாய் பாய் எவ்ரி ஒன். அடுத்த முறை சந்திக்கலாம்.